பொரியல் சொல்ல போகிறேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூட்டபிளாக இருக்குங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய். கடுகு 1 ஸ்பூன் போடுறோம். ஜீரகம் 3/4 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/4 ஸ்பூனு. சின்ன வெங்காயம் தாங்க போடணும், ஒரு 15 வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க. மாடி தோட்டத்தில் விளைஞ்ச கருவேப்பிலை எல்லாத்தையும் பொன்னிறமாக வதக்கிக்கலாம். ஒரு 300 கிராம் கோவக்காவை போட்டுக்கிறேங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் கிண்டிக்கலாம். இது சுகர் ரொம்ப நல்லதுங்க. சுகர் இருக்கிறவங்களுக்கு கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும், எடையை குறைக்கும். இப்படி சிம்லேயே வச்சு வதக்கணுங்க. மெலிசா வெட்டிக்கிறீங்கன்னா சீக்கிரம் வெந்துருங்க. இது அனிமியா வராம தடுக்குங்க. உடல்ல இருக்க புழுக்களை நீக்கும். நிறைய நன்மை இருக்குங்க. இடிச்சு இந்த வேர்க்கடலை 2 ஸ்பூனை போட போறோம். வேர்க்கடலையை போட்டுக்கிறோம். 2 நிமிஷம் பரட்டிக்கலாம். சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடிங்க.